இன்னைக்கு நம்ம கொலோசியர் முதலாவது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 1:17 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். तो तेरा में यीशु स्वामी के तो तेरा में तो या नहीं रक्षित पारे सुतर्क तो तेरा में तो या नहीं रक्षित पारे सुतर्क तो तेरा में कोड़ा कोड़ी तुदर्गल சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பாடி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மனவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மனவன் இயேசுவையே உன்னி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் உன்னி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மனவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மனவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே பாடி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பாடி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன் அவையிலே விரைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் குற்றம் எல்லாம் தாழ்த்தி தலைகுனிந்து ரத்த சாட்சிகள் குற்றம் எல்லாம் போற்றி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் போற்றி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் கெரூபின் செராபின்கள் வட செட்டினால் மோடி கெரூபின் செராபின்கள் வட செட்டினால் மோடி நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள், பாலசுந்தரி, ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். இப்ப செய்திக்குள்ள கடந்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் கொலோசியர் முதலாவது அதிகாரம் 17 வசனம். அவர் எல்லாவற்றுக்கும் முதற் பேரானவர், சர்வத்தையும் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. எல்லாம் யாருக்குள்ள இருக்கிற முதற் பேரானவர், ஃபர்ஸ்ட். இன்னைக்கு இதுதான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே பேரானவர், ஒன்லி பிகாட்டன் சன். ஆனா சிலுவையில ரத்தத்தை சிந்தி சகோதரர்களை சம்பாதிச்சிட்டார். அதனால அவர் முதற் பேரானவர் மாறிட்டார், ஃபர்ஸ்ட். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னா, இந்த சபையை பார்க்கணும், கொலோசி சபை. நேற்று நம்ம எப்பா பிரார்த்தனை ஒரு நபரை பார்த்தோம். எல்லாரும் கடை எப்பா பார்த்து எப்பா பிரார்த்தனை இப்படி இருக்காரு. நம்ம எல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கோம். நம்மளாலையும் முன்னாடி வர முடியுமா? ஒரு ஆலயத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருடைய கண்கள் எங்க இருக்கும் அப்படின்னா பாஸ்டர் மேல இருக்கும். பெரிய அங்கி போட்டிருப்பாரு,
அப்படி இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருப்பாரு. அப்படி அருமையா அழகா இருப்பாரு. எல்லாம் அப்படியே கெட்டப் அழகா இருக்கும். அடுத்த கண்கள் யார் மேல இருக்கும்? அசிஸ்டன்ட் பாஸ்டர். என்னையா இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் உயரமா இருக்காரு, ஒரு தாடியெல்லாம் வச்சிருக்கிறாரு. அவரு பைபிள் வாசனா கணீர் 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 இருக்கு. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மெல்லாம் இங்க நிக்க முடிய மாட்டோம். நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ராஜேஷ் டேனியல் என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. அங்க இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் எந்திரிச்சு போறாரு. என்கிட்ட கேட்கிறாரு, எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்குமா சார்? ஒரு சிலர் மட்டும் மேல போய் வாசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்க ஆதங்கம், எல்லாருக்கும் இது கிடைக்குமா அப்படின்ட்டு. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதைத்தான் இன்னைக்கு சபை குறித்து ஆண்டவர் முதற் பேரவனாக நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறார். பவுல் நம்பர் 1 சபைக்கு அவர் தான் தூண், அவர் தான் கடிதம் எழுதுகிறார். ஆனா தன்னை பற்றி சொல்லாம எப்பாப்ராத்துங்கிற ஒரு மனிதனை சொல்லுகிறார். எப்பாப்ராத்து ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, எந்த அற்புதமும் செய்யல, எந்த பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணல. ஆனாலும் ஆண்டவர் ஃப்ரண்ட் லைன்ல அவரை வச்சிருக்கிறார். சரி, இன்னைக்கு நமக்கு ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போமா? என்ன ஆகும்? 11வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவத்தை நான் காட்டுறேன். என்னாகமும் 11வது அதிகாரம் 11:28. உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். யோசுவா பத்தி எனக்கு தியானிக்க இருக்கிறோம். யோசுவாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு ஆண்டவர் மேல இல்ல, மோசே மேல. இப்ப பாளையத்துல ஆவியானவர் இறங்குறாரு. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து நாங்க தான் எங்க ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்துட்டோம். வெரி குட். அப்ப மோசே மேல ஒரு பயங்கர வைராக்கியம் யோசுவாக்கு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது அதிகாரம் 26 வசனத்துல எலிதாத் மேதாத் 2 பேரு பாளையத்துல உட்கார்ந்து இருக்காங்க. தீர்க்க தரிசன ஆவி அவங்க தீர்க்க வச்சுட்டாங்க. உடனே நம்ம யோசுவாக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன டென்ஷன் ஆயிட்டாருன்னா, நீங்க தானே எங்க ஃப்ரண்ட்ல இருக்கணும். யோசுவா மோசே இப்ப 2 பொடி பயலுங்க முன்னாடி வர பாக்குறாங்க, நோ தடை பண்ணுங்கிறார். என்ன அருமையாக மோசே அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 28. உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபனில் ஒருவன் அவனுடைய ஒருவன் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாக இருப்பது, ஏன் ஆண்டவராகிய மோசேயே ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னையா ஸ்டாப்? ஃப்ரண்ட் லைன்ல நீங்க தான் இருக்கணுங்க. நீங்க தான் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கணும், நாங்கெல்லாம் கிடையாது. சரி, அதற்கு மோசே, நீ எனக்கு வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? எனக்கு ஃப்ரண்ட்ல வர்றது, முன்னாடி இருக்கிறது ஆண்டோடைய காரியம், நம்முடைய காரியம் கிடையாது. கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்கம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்பியாக இருக்கு. ஆண்டவர் சொல்ற எல்லாரும் தீர்க்கம் சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இதுதான் ஒரு லீடர்ஷிப் உடைய ஒரு ஹார்ட். நான் செய்தி சொல்றேன், நீங்களும் சொல்லணும். நான் சொல்றேன், நீங்களும் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன்ல யார் வரணும்னு சொல்லி ஆண்டவர். காரணம், நம்முடைய ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவரும் எல்லாம் அவருக்குள் நிலைத்தது. எல்லாம் அவருக்கு 17 எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கும், ஆடி இருக்கக்கூடாது. சரி, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் வரங்களை கொடுக்கறத குறித்து ஒரு வசனங்களை நாம பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறதுக்கு தேவைன்னா வரம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7. 1 கொரிந்தியர் 1:7. பவுலுடைய வாஞ்சி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி நீங்கள் யாதொரு வரங்களிலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிற கூட்டத்திற்கு தேவை என்ன? வரம். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வரம் கொடுக்கிறார். தாளந்து வரம். இந்த வரங்கள்ல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. தீர்க்கதரிசனம் சொல்கிற வரம், ஆவிகளை பகுத்து அறிகிற வரம், வசனத்தை பகிர்ந்து சொல்லுகிற வரம், இப்படி பல வரங்கள் இருக்கு. ஆனா அந்த வரங்கள் எதுக்காக கொடுக்கறான்னா, நீங்க 2வது வருகையில உங்களை அவர் கூட்டிட்டு போனது. சரி, 12:13. 1 கொரிந்தியர்
முதலாவது அதிகாரம் 12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பொழுது சேர்ந்தென்றும் நான் கேபாவை சேர்ந்தேன். அப்ப வாரம் இல்லைன்னா என்ன டிவிஷன். இந்த டிவிஷன் ரொம்ப ஈஸியா சாத்தான் கொண்டாடுறோம். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவன் ஊழியத்தை கொடுத்தார். ஊழியத்தை கொடுத்தோன்னே என் கூட ஒரு சிலர் சேர்ந்தாங்க. ராஜா சிங் டாலா இருப்பார், நானு ராஜா சிங், சுப்பையா டாக்டர், ஒரு வெட்டினரி டாக்டர், எல்லாம் இப்ப பரவாயில்ல போயிட்டாங்க. நாங்க தான் கொஞ்சம் பேர் இருக்கோங்க. அவங்க எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வரத்துக்கு ஊழியம் போவோம், ஒன்னா வரும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும். அப்ப ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து கிடையாது, இப்ப என் தம்பிட்ட வந்து கேக்குது, என்ன உங்க அண்ணே ஒரு குரூப் சேர்த்துட்டு இருக்காரு, உங்க அண்ணே ரட்சிக்கப்பட்டாருங்கிறது சொல்ல மாட்டேங்குது, ஊழியம் செய்யறாருன்னு சொல்ல மாட்டேங்குது, ஒரு ஆண்டவருக்காக ஓடுகிறாருன்னு சொல்ல மாட்டேங்குது, குரூப் சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி என் தம்பி கேட்டாரு. டே நீ என்ன குரூப் சேர்க்கிறான்னு அந்த அம்மா வந்து சொல்லிச்சுன்னு சொல்லி, இது தாங்க சாத்தான் செய்யும், பிரிவினை உண்டாக்கிடுவான். நீங்க ஊழியம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை வேஸ்ட் பண்ணாம இருங்க. நாம மனுஷர்ல விக்கிரமாக்கூடாது. யோசுவா செய்த தவறு என்னன்னா, ஆண்டவரை பார்க்க மாட்டேங்கிறாரு, ஆவியான வர பார்க்க மாட்டேங்கிறாரு, அவரு 2 பேருக்கு கொடுத்த வரத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு, விக்கிரமா பார்க்கிறார். விக்கிரமா பார்த்தோம்னா விழுந்து விடும். சரி, உபாகமம் 3வது அதிகாரம் 31. உபாகமம் 31:7. இப்ப இப்படிப்பட்ட நேரத்துல மோசேக்கு என்ன செய்யும்? யோசுவா பாக்குறோம், நல்ல மனுஷன், ஊழியக்காரன். நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், ஆண்டவர் அப்படி செப்பரேட் படுத்திட்டார். 6 லட்சம் பேர் இருக்காங்க. 6 லட்சத்துக்கு ஒரு நம்பர் இருந்துச்சு. ஆனா இப்ப 6 லட்சங்கிற நம்பர் கிடையாது, மோசையின் ஊழியக்காரர் செப்பரேட் பண்றாரு. மோசையின் ஊழியக்காரர் மலைக்கு போறாரு, போகும்போது கையோட கூட்டிட்டு போறாரு, மேல போக கூடாது, ஆனா செப்பரேட் நீ வந்திருக்கிறார். இப்ப ஒரு வைராக்கியம் யார் மேல இருக்கு? ஆண்டவர் மேல இருக்குது, ஆனா மோசை மேல வந்துச்சு. அதனால மோசை என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகம் 31வது அதிகாரம் 7. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, அழைப்பு இந்த 6 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்னடா என்னைய கூப்பிட மாட்டேங்கிறாரு, யோசுவா கூப்பிடுறாரு. அழைத்து எல்லாரும் பார்த்திருக்க, அவனின் எல்லாரும் பார்த்திருக்க, எல்லாரும் பார்க்கத்தக்கதான் ஆண்டவர்களை உயர்த்துவார். லாஸ்டா இருக்கலாம், மாப்பிள்ள பிஜ்ஜா இருக்கலாம், கடைசியில் உட்கார்ந்து இருக்கலாம். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், புல்பிட்ல இருக்கிறாங்களே ஐயா, அவர் மட்டும் தானே வசனம் வாசிக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஐயா, யாராவது கொடுத்தா கூட பிடிக்கிறாரு ஐயா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடமானாங்க. பலம் கொண்டு திடமானாங்க. ஏன் பலம் கொண்டு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரிவினை வரக்கூடாது. ஒரு மனிதன் விக்ரமா பார்க்க கூடாது, அதுக்கு பலன் தேவை. திடமானதா இரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுக்கு பிதா கொடுத்தாரு, நீ அதை கொண்டு பேச, நீதான். வெரி குட். கோயிலாங்களூர் ராஜசேகரன் 100. ரைட். அதுக்கு ஆண்டவர் என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? 8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னிட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, கலங்க வேண்டாம், பயப்படாது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோர்வின் அம்பத்துக்கு போட்டுருவா சாத்தான். கவரே, நீ மோசையத்தானே விக்ரமா பார்த்த, வரம் கொடுத்தவன் பார்த்து கிண்டல் அடிச்சல, நீ விழு, நீ அதை ஸ்ட்ரென்தன் பண்றார். இந்த ஸ்ட்ரென்தன் பண்றதுல ஆண்டவர் பல காரியங்களை யூஸ் பண்ணுவார். ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறது, நம்ம ஒரு நேரம் உடைந்து போய் சோகமா இருக்கும், நம்முடைய மாமிசம் நம்மள வேற மாதிரி சொல்லும். ஆனா அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 33. லூக்கா 22:33. பேதுருடைய மாமிசம் பேசுதுங்க.
என்ன பேசுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு அவன் பேதுரு, ஆண்டவரே, சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்ற ஆயத்தம். ஆண்டவர் பாக்குறாரு, எப்பா இதெல்லாம் ரைட்டு தான், நீ இவ்வளவு பேச்சு பேசுறல, தப்ப இல்லை, உன் மாமிசம் பேசுது. பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூதற்கு உன்னை நீ என்னை அறிந்திருக்கிறாய், நீ என்னை அறிந்திருக்கிறதை வேற ஒண்ணு என்னைய தெரியுங்கிறது மட்டும் தான். ஒரு சில பேஷன் வருவாங்க, சார் உங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு சார். நான் சிரிப்பேன், எங்க அப்பா இருந்து 30 வருஷம் ஆச்சு, நான் எங்க அப்பா கூட தான் இருந்தேன், யாரு ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்க வீட்டுக்கு வாக்குறது. ஆனா ஆண்டவர் யார் மூலமாக இதனுடைய பலவீனத்தை பேச வைக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க, அதான் ஆச்சரியமா இருக்கும். யார் மூலமாக? பேதுரு, நீ எல்லாம் பேசுறீங்களாப்பா, உன் மாமிசத்துல இந்த மாமிசங்கிற ஒரு பலவீனத்தை நான் ஒருத்தர் மூலமாக உனக்கு விளக்குங்க. அது சீஷர்கள் கிடையாது, நான் கிடையாது, நான் வாயப்பத்திட்டு இருக்கேன். நான் ஒரு சர்வ வல்லவர், நான் முதற் பேரானவர். வசனத்தை கொலைசீர் 1வது அதிகாரம் 17. அவர் எல்லாவற்றுக்கும் முதலானவர், எல்லாவற்றுக்கும் முதலானவர் யாரை கொண்டு பேதுருவை உணர்த்த போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார், சேவல் கூவுக்கு முன்பு. அப்ப சேவல் கூவுக்குது. சேவல் எந்த லாங்குவேஜ்ல பேசியிருக்கும் நினைக்கிறேன்? ஹீப்ரூவில் அது தெரியாது. அது அந்த சேவல் கூவுறத அத ஆண்டவன் ஒரு மொழியாக சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னா, வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஏன் மனம் கசந்து அழுதான்னா, ஷோ நான் ஃப்ரண்ட் லைன்ல என்னை ஆண்டவர் வச்சிருந்தார். க்ளோஸ் அப்டில் 3ல் 1 நான் எல்லாத்துக்கும் நான் தான் பேசினேன். எனக்கே ஒரு நிக் நேம் வச்சிருந்தாங்க, முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட நான் ஒரு மாம்சத்தில் இருந்தத என் ஆண்டவர் மிக தெளிவாக என்னை உணர்த்துறதுக்கு ஒரே ஒரு சவுண்டுங்க, கோழி கூவுற கொக்கரக்கோ கோ, இந்த சவுண்டை வச்சு இந்த முதல் பேரான எனக்கு சொல்லி கொடுத்தேன். எப்பா நான் உனக்கு ஃப்ரண்ட்ல வச்சிருக்கேன், ஃப்ரண்ட் லைன்ல தான் இருக்கு, எங்க போனாலும் நான் உனக்கு கூட்டிட்டு போறேன்லப்பா. இப்ப பாரு என்னை நீ மறுதளிச்சிட்ட, ஆனாலும் மனம் கசந்து அழுகிறதுக்கு ஆண்டவரால ஒரு சேவலை உபயோகிக்க முடியும். சரி, உபாகம் எடுத்துக்கொள்வோம். 32வது அதிகாரம் 44வது வசனம். இப்ப நான் உங்களை யாரை சொல்லி கொடுத்துருக்கேன்? யோசுவாவுடைய வாழ்க்கையில 6 லட்சத்துல ஒரு ஆள் இருந்தார். சரியா? அரசு. இப்ப மோசையுடைய ஊழியக்காரன், அந்த மோசையின் ஊழியக்காரனை எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு, தேவனுடைய ஊழியக்காரனா மாற்றுகிறார். அடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நான் உங்களுக்கு காட்ட போயிருக்கோம். மோசையும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகள் எல்லாம், பாட்டின் வார்த்தை பாடல் கொயர், இந்த காலத்துல ஒரு கொயர், ஆனா 2 பேர் தான், மோசே யோசுவா 2 பேரும் பாடுறாங்க. பாட்டின் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். அதாவது இது என்ன அப்படின்னா, பாடி அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை, சோ சிம்பிள் இட் இஸ். ஆனா பழைய பாடல்கள் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம், பாடிடுவோம், ஆனா அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். சரிங்களா? ஆண்டவர் ஒரு வைராக்கியம் காட்டிய மனிதன், மோசேக்காக வைராக்கியம் காட்டுகிறார். ஆனா வைராக்கியம் தான் தேவையில்லைப்பா, எனக்கு நீங்க சேர்ந்து என்னை துதித்து பாடுற பாடலை பாடணும். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். சரி, 34:9 உபாகம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கையை வைக்கும்படி வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிறைக்கப்பட்டான். கை, இந்த கைக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹீலிங். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பல வருஷங்களா இருக்கும், மருந்து கொடுத்தவன அடுத்த வருஷம் நல்லா ஆச்சு, எனக்கு நம்ப முடியாது, என்னையா இத்தனை வருஷம் சரியாச்சு சொல்றான்னு சொல்லி. காரணம் ஹீலிங்.
என்னுடைய இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டு தான் ஸ்விம்மிங் போவேன். இப்போ ஸ்விம்மிங் போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்விம்மிங் முடிச்சுட்டு ஒரு கரெக்டாக 9:10 வந்துடுவேன். 1 hour வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேரம் ஆஸ்பத்திரி போயிடுவேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வரத்தை கொடுத்துறாரு. இங்கே போதிக்கிற வரத்தை கொடுக்கிறார். இது உங்களுக்காக, எனக்காக. ஆனால் ஆஸ்பத்திரியில் போனாச்சுன்னா ஒரு ஹீலிங் வரத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவன் தன் ஞானத்தின் ஆவினாலே நிறைவேற்றான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுடைய கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசே கட்டினது. இஸ்ரவேல் புத்திரர் லேசான ஆளுக கிடையாது, கடினமான ஆளுக. எப்பா இவங்கள மாதிரி ஆள் பார்க்க முடியாது. அதாவது ஆண்டவர் சொல்வார், வணங்கா கழுத்துள்ளவர்கள். வணங்கா, ஆனா அப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ளவர் தான் ஆண்டவர் அனுப்புவார். இவங்களெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு லெவலுக்கே கொண்டு வர முடியாது. வாசிப்போமா? எசேக்கியேல் 2வது அதிகாரத்துல 4வது வசனம். இப்படிப்பட்ட மக்கள் ஒரு நூனின் குமாரனாகிய சர்வெண்ட், யாருடைய சர்வெண்ட்? மோசே கீழ்ப்படுகிறார்கள். இவங்க யார் நான் உங்களை காட்டேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அவர்கள் கடினம் முரட்டாட்டம் இருதயம் உள்ள புத்திரர், அவர்களிடத்திலே நான் உன்னை அனுப்புகிறேன். நான் சொல்றத கேட்டாலும் கேட்காட்டாலும் சரி. கலக வீட்டாராகிய அவர்கள், ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன பேர்? கலக வீட்டார். வந்தாச்சா கலக்கம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். அது மோசையா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும். இவங்க நம்ம கோராக புத்திரரை பத்தி பேசிட்டு இருக்கோம், தியானிச்சுட்டு இருந்த வசனத்தை வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள செய்தி ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்களுடைய கேரக்டரை ஆண்டவர் உரிச்சு காட்டுகிறார். பாருங்க, மனுபுத்திரனே, எசேக்கியேல் 2வது அதிகாரம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாங்கிறாரு? இவங்க பயப்படுறாரு. என்னைய போய் இங்க அனுப்புறாரு. ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே அவர் சொல்லக்கூடாது. அதனால என்ன செய்யறாரு? கலவை நெருஞ்சில் முள்ளுக்கு நீ தங்கியிருந்தால், நெஞ்சில் முள்ளுகளுக்குள் தேலுக்குள்ளே வாசப்படும். என்ன வார்த்தையை பாருங்க. முள்ளுகிட்ட உட்காந்து குத்து குத்துன குத்து. தேலு எப்ப கடிக்கிறது, ஒரு கடி கடிச்சு ஓடிய போயிடும். நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவருடைய முகத்திற்கு கலங்காமலும் அவர்கள் கலக விட்டார். பாத்தீங்களா? இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள மக்களுக்கு தான் அனுப்புறேங்கிறார். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய நல்ல ஆண்டவர். என்ன செய்வார்னா, எசேக்கியேலுக்கு 1வது அதிகாரத்துல ஒரு பெரிய பரலோக தரிசனத்தை காட்டுறாரு. நம்முடைய ஆண்டவரை பார்க்கிறாரு, சொகுசா நேரத்தை பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க நான் வாசமா இருக்கிறேன். எசேக்கியேல் 1வது அதிகாரத்துல இருக்கிற நான் தான் நான். சரிங்களா? இப்படிப்பட்ட முரட்டாட்டமான மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசே தான் செய்தார். இது லேசான காரியம் கிடையாது. ஆனா ஆண்டவர் அவர் ஒரு வச்சிருக்கார். நீ இங்க இருக்கணும், நீ இங்க இருக்கணும், மாத்தக்கூடாது. நமக்கு ரொம்ப என்ன ஆசைன்னா, புல்பெட்டு போயிடணும், பாஸ்டர் கிட்ட நிக்கணும். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு தகுதி கொடுப்பாரு, டைம் கொடுப்பாரு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், கடைசி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பயங்கர பிரச்சனை, போராட்டம், பிரதர்ஸ்குள்ள சண்டை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நான் நினைப்பேன், எதுக்குடா இந்த ஆஸ்பத்திரி நான் இருக்கேன், விட்டு ஓடிக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு. என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன்சரே கிடைக்காது. பயங்கர கவலையில் இருப்பேன். சில இதெல்லாம் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட. ஆண்டவர் என்னை எப்படி என்னை சமாதானப்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வருஷத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் முதலே சொல்லியிருந்தார், உங்க மக டீனா தேவியா தான் இந்த செய்தி சொல்லணும், இந்த வருஷத்தை முடிக்குது அவங்க தான் சொல்லணும். நான் முதலே சொல்லிட்டு அவன் மெசேஜ் ரெடி பண்ணி வந்துட்டான். புல்பெட்டில் ஏறி நின்றுருக்கான். அப்படி முக்காத போடுறான், ஜெபத்தை ஆரம்பிக்கிறான். எனக்கு அப்பா நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்றேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு சில கோணத்துல எங்க அம்மா அப்படி தெரியுறேன், எங்க அம்மா அப்படி பார்க்கறேன். இன்னொரு சில நேரத்துல என் மகளை பார்க்கறேன். ஒரே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு இதை விட வேற உனக்கு என்ன வேணும்? நீ சின்ன பிள்ளை போய் அண்ணன் தம்பியோட சண்டை போட்டுட்டு கிடக்குறேன். காரணம் இல்லை, அன்னைக்கு வாயை பொத்துனேன், இன்னைக்கு வர நான் வாயவே திறக்கல. ஆண்டா எனக்கு ஒரு பாதை கொடுத்துட்டு இருக்காரு. சந்தோஷமா போயிட்டு இருக்கேன்.
நம்ம அதை எதிர்பார்க்க கூடாது. எதற்காக ஆண்டவர் அங்க உங்களை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா ஒரு நோக்கம் உண்டு. இந்த பாதை கடினமான பாதை, லேசான பாதைன்னு நான் சொல்ல மாட்டேன். நேற்று நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன், அதை லேசா அந்த விளக்கத்தை சொல்லிட்டு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? ஏசாயா 41வது அதிகாரம் 14. கொஞ்சம் விளக்கத்தை சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டு போகும்போது இதுவரை ஆண்டவர் காத்திருக்கிறார். என்னதான் அவங்களுக்கு சொல்றேன். சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள். என்னுடைய மகள் வீட்டில் ஒரு பார்ட்டிஷன் இருந்துச்சு, அண்ணனுக்கும் தம்பிக்கும். ராஜேஷ், டேனியல் ராஜேஷ்ட நான் அன்னைக்கு சொன்னேன், தம்பிக்கு பாருங்க நான் போறேன், நீங்கள்லாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுன்ட்டு இவர் உடனே ஒரு டீமை ரெடி பண்ணிட்டாரு. அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் கிருபையை கொடுத்துட்டே இருந்தார். அது 7 மாசத்துக்கு முன்னாடி. போன மாதம் வர பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. கஷ்டம் 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 கஷ்டம். அப்ப எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த மாசம் துவக்கத்துல வெளிச்சிட்டு மாப்பிள்ளைக்கு நின்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் ஆசிரிச்சு அவருக்கு சொத்தாவட்ட கொடுத்தார். பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. இப்ப என் மனைவி கேட்டான், எதுக்குங்க இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, எதுக்காக நமக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டு போடுவோம். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேசா முடிஞ்சிருச்சுனா ஆண்டவருக்கு மகிமை கொடுத்துருக்க மாட்டோம். அதனாலதான் அவர் மகிமைப்படணுங்கிறதுக்காக இங்க என்ன வார்த்தை வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை வாசிக்கிட்டேன். ஏசாயா 41:10. சிறுமையும் எளிமையானது. நான் எங்களுக்கெல்லாம் சண்டை போட தெரியாது, எனக்கு அது வேலை இது எளிமையா பத்திட்டு குவாய்ட்டா இருக்கும். அங்க என்ன செய்றாங்கன்னா, தண்ணீரை தேடுறாங்க. ஆண்டவருக்கு தெரியுமா தண்ணீர் தேடுறாங்கன்னு சொல்லி? தெரியும். தண்ணி ஷார்டேஜ் இருக்கா, எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா தேட விடுவார். ஏன் தேட விடுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் பேக்ரவுண்ட்ல இருக்கேன், பின்னாடி இருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு உணர்வு உனக்கு வரும். சண்டை போட்டு நீ அங்க வரக்கூடாது. அடுத்து பாருங்க, அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தாலே வரலும் போது நான் ஆண்டவர் துதிச்சுட்டு, ஆண்டவரே நல்ல பங்கு கொடுத்துருக்கு, நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நீ ஒரு லெவல் வர உனக்கு இந்த தாங்க முடியும், அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு. கர்த்தராகிய நான் அவருக்கு செவி கொடுத்து, செவி உடனே கொடுத்துட மாட்டாங்க. 6 மாசம் வெயிட் பண்ண கஷ்டம். அப்படியே மக சொல்லுவா, எப்பா வீட்டுல சமாதானமே இல்லப்பா, ஒரே சண்டைக்காடா கிடக்குதுப்பா, இன்னைக்கு என்ன போன் வரும் எங்களுக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட், நீ நாக்கு வரணும், உனக்கு தண்ணி கிடைக்க கூடாது, நீ தாகத்தில் இருந்தா தான் இந்த மகிமை தெரியும். அப்புறம் தான் கர்த்தராகிய நான் செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடவே மாட்டாங்க. ஆனா பாதை கடினமா இருக்கும், அதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பாருங்க, அடுத்த ஆண்டு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறான்னா 18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கள் நடுவிலே ஊற்று திறக்கிறதுக்கு டைம் வச்சிருக்காரு. ஆண்டவரே அப்பயே திறந்திருக்கலாம்ல, அப்பயே திறந்தா நீ என்ன சொல்ல, சாமர்த்தியம், நான் பெரிய ஆளு, நான் சொன்ன உடனே எல்லாம் டக்கு டக்குன்னு திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தாடாகும், வறண்ட பூமியை நீர்க்கணியாக்கும். இன்னைக்கு என் மகா சொல்லுவான், ஏப்பா நாங்க கிடைக்காத ஆசீர்வாதத்துல ஆண்டவர் கொடுத்தக்காருப்பா, நாங்க நினைக்கவே இல்லை இது எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்தாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். கொலைசீர் 1வது அதிகாரம் 15. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அது எல்லாவற்றுக்கும் முந்தினவருக்கு தெரியும் யார் யாருக்கு எப்பப்ப என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அவர் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிலைத்திருக்கிற காரியத்தை நம்ம பெற்றுக்கலாம். நிலைத்திருக்கிற காரியத்தை ஏன் பெற்றுக்கலாம்னா ஓடிடக்கூடாது. ஜெபிச்சு முடிப்போம். மகாய் இரக்கமும் கருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீர் எங்களுக்கு என்ன தேவை என்று நாம் ஜெபிக்கும் முன்னே நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. இந்த பரம தகப்பன் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீர் ஐயா. நாங்கள் காத்து இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.